சத்தியமிட்டு சொல்றேன் 2026 தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நாங்க ஒருவேளை தோத்தே போறோம். நாம் தமிழர் கட்சி தோத்து போதனே வச்சுக்க உன் பேச்சுக்கு. தோத்து போனால் கூட சமரசமற்று கடைசி வரைக்கும் நாங்கள் சாகின்ற கடைசி தருவாயிலும் நாம் தமிழர் கட்சியை அதிகாரத்தில் ஏற்றுவதற்கான முயற்சியில் நாங்க இருப்போம். விஜய் இருப்பாரா? உறுதித்தன்மை கொடுக்கணும். 2026 தேர்தலில் உங்களால் ஆட்சியை அமைக்க முடியவில்லை, நான் முதலமைச்சர் ஆக முடியல, நான் திரும்பியும் இந்த மக்களுக்காக சேவை செய்ய படம் நடிக்க போக மாட்டேன் அப்படின்ற உத்தரவை நடிகர் விஜய் அவர்கள் கொடுக்க முடியுமா? அன்பார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. பேசுற நான் ஒன்றும் சாதாரண அல்ல கிடையாது. நான் ஒரு மிகப்பெரிய விஜய் ரசிகர். எங்க வீட்டுல வாரிசு படம், அந்த படம் பாக்குறதுக்கு எங்க அப்பா ரிமோட் தரல, ரிமோட்டை பிடிச்சு உடச்சு விட்டேன்னா அப்படியாப்பட்ட விஜய் ரசிகன் நான். ஆனால் அப்படியாப்பட்ட ஒரு விஜய் ரசிகன் இன்னைக்கு சீமானுக்காக பேசுகிறேன் என்றால் நாங்கள் எல்லாம் அரசியல் படுத்தப்பட்ட பிள்ளைகள். பாலாபிஷேகம் பண்றது எங்களுக்கு தெரியாது, வாழ்க ஒளி முழக்கம் எங்களுக்கு தெரியாது, கரை வெட்டி கட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? மக்களுக்காக போராட தெரியும். அப்படி போராட்ட வடிவில் இன்றைக்கு 150க்கும் மேற்பட்ட இளம் வேட்பாளர்கள் தமிழகத்தில் நிற்கிறார்கள். நான் இன்னைக்கும் சொல்றேன், விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்றாங்க, நான் அதை நம்பல. ஜனநாயகன் படம், அந்த ஜனநாயகன் படத்திற்கும் விசிலடித்து கை தட்ட போகின்ற விஜய் ரசிகர்கள் தான் நாங்கள். ஆனால் இந்த மண்ணினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறவர் சீமான் தான் என்கின்ற உறுதியான கோட்பாட்டு முழக்கமிட்டு நிற்கின்ற போக பிள்ளைகளும் நாங்கள்.